உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எக்ஸ்எம்எல்ஏவுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்திருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. தொடர்ந்து 9 கால் டவுட்டான எக்ஸ்எம்எல்ஏ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எக்ஸ்எம்எல்ஏ கிட்டே ஆட்டை போட பார்த்துருக்காங்க 2 சமூக கிராமத்து இளைஞர்கள். வணக்கம், நான் உங்கள் வாசு. இது ஒருவரி செய்திகளிலிருந்து ஷார்ட்டாக கொஞ்சம் நியூஸ். இன்னைக்கு ஹாட் நியூஸ் நிறைய இருக்கு, ஆனால் நம்ம ஷார்ட் நியூஸ் மட்டும் பார்த்துடலாமா? 2011 சட்டசபை தேர்தல் ஞாபகம் இருக்கா? முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி அவர்கள் தாசில்தாரை தாக்கணுதா ஒரு வழக்கு ஒன்று பதிவாச்சு. அந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. மதுரை நீதிமன்றம் மு.க. அழகிரியோட சேர்த்து 17 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செய்யாறு சிப்காட் விரிவாக்கத்துக்கு 99% உழவர்கள் ஆதரவா நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி திரு ஏவா வேலு அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிச்சார். திரு ஏவா வேலு அவர்கள் சொல்றது போய் வேணும்னா உழவர்கள் கிட்ட நேரடியாக பொது வாக்கெடுப்பு நடத்தலாமான்னு சொல்லி அன்புமணி அவர்கள் கேள்வி கேட்டு இருக்காங்க. கர்நாடக சட்டசபையில இன்னைக்கு 2024-25க்கான நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த நிதிநிலை அறிக்கையில முக்கியமானதா பார்க்கப்படுறது மத்திய அரசினுடைய அனுமதியோட மேகதாதுல அணை கட்டுவோம் சொல்லி சித்தராமையா அவர்கள் சூளுரிச்சிருக்கார். அணை கட்ட மத்திய அரசு மட்டும் பெர்மிஷன் கொடுத்தா போதுமா? தமிழக அரசு கொடுக்க தேவையில்லையா? நல்ல நல்ல செய்திகளை பகிர்வோம், நாட்டின் வளர்ச்சிக்கு கைவிடுவோம். ஜெயஹிந்த்.